ஒரு ஊரில் ஒரு வயதான பெற்றோர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரே பையன். அவங்க பையன் என்ன பண்ணாங்களாமா, அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்க முடியாமல் முதியோர் இல்லத்தில் விட்டாங்களாமா. அதற்கு அவங்க பையன் கேட்குறானாமா, ஏன்பா தாத்தா பாட்டியை இங்கே விடுறீங்க நம்ம வீட்டில் வைக்காம அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அதற்கு அவங்க அப்பா பதில் சொல்கிறாங்க, ஆமாப்பா அவங்க வயசாகிட்டாங்க, அதான்ப்பா இங்கே விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூப்பிட்டு போயிடுறானாமா அவங்க மகன். முதியோர் இல்லத்தில் இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு பையனுக்கு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வந்து பாருங்கன்னு சொல்லி. அதற்கு அவங்க பையன் பார்க்க வந்திருக்காங்க. எம்மா உங்கள் கடைசி ஆசை என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு அவங்க பையன் கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த முதியோர் இல்லத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு ஃபேன் மட்டும் வாங்கி வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவங்க பையன், ஏம்மா இத்தனை நாள் அதை கேட்காம இப்போ கேட்குறீங்க அப்படின்னு அவங்க பையன் சொல்கிறான். ஆமாப்பா நாங்கள் கொசுக்கடியிலையும் கெட்டுப்போன சாப்பாடையும் சாப்பிட்டுக்குருவோம், என்னுடைய மகனால் அதை சாப்பிட முடியாது, கொசுக்கடியில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கண் கலங்கினாங்களாமா. அதை பார்த்து அவங்க பையன் கண் கலங்கி அவங்க அம்மாவை அணைத்து கொண்டு ஒரே அழுக. இதுலேருந்து என்ன தெரியுது, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகளும் நம்மளை பார்த்து வளருங்க. அதனால் குழந்தைகளுக்கு முடிந்த அளவு நல்லதையே சொல்லிக் கொடுப்போம். நன்றி.